சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல நாம் வழிகள் பத்தி பேச போறேன். வழி வருமம்னா என்ன, செய்ய வருமம்னா என்ன, எத்தனை வழிகள் இருக்கு, இது முதல் பாகம். ரெண்டாவது பாகம், வாத பித்த கபத்துக்கு நம்ம என்ன மாதிரி மருந்து கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மருந்து நம்ம கொடுக்க முடியாது. அப்ப என்ன விதமான மருந்து கொடுக்க போறோங்கிறத பத்தி பேச போறேன். மூணாவது தலைப்புல எத்தனை நரம்புகள் இருக்கு, மானிடருக்கு எத்தனை நரம்பு இருக்கு, முடிச்சிருக்கு, மிருக ஜாதிக்கு எத்தனை இருக்கு, பறவைகளுக்கு எத்தனை இருக்கு, ஊர்வினைக்கு எத்தனை இருக்கு, இதெல்லாம் ஆசான் ரொம்ப ஒரு 7 வருஷம் முன்னாடியே தலைப்புல பேசியிருப்பாங்க. பட் அதற்கான எடுத்துக்காட்டு பாட்டுடைய மேற்கோள்கள் இதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் என்னென்னு சொல்ல போறேன். முடிவுல மெய்தீண்டா காலம் பத்தியும் நோக்கு வருமம் பத்தியும் கொஞ்சம் பேசலாம். இதுதான் இன்னைக்கு தலைப்புடைய சுருக்கம். முதலில் வழிபருமத்தை பத்தியும் வழிகள் பத்தியும் பேச போறேன். ஒரு பாட்டை மேற்கோள் காமிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். முதல் பாட்டு, வர்மத்தின் வழிகள் 5ஆம், பாதம் முதல் சிரசு வரை 5ம் கூடி மாறி மாறி 5 வழியும் நடக்குமே. யானை வழி, குதிரை வழி, காக்கா வழி, பாத வழி, வில் வழி 50 வழிமர்மத்தும் பஞ்சபூதத்துள் அடங்கி அவயம் அனைத்தும் ஆட்டி வைக்குமே. நேரம் அறியாமலே வழி வரும், சமயம் அறியாமலே மானிடனை கொள்ளும் அப்பா. இதை கண்டறிந்து பரிகாரம் செய்து கொள்ளே. முறையாய் பரிகாரம் செய்தால் தீரும் தீரும் என்கிறார் அகத்தியர். சிவயோகியாய் நடந்து கொள்ளே, சீற்றமது உனக்கு வேண்டாம், சீருலகில் இதை நான் கூறினேன். இந்த வருமத்தை தீண்டியானால் தானாக ஒரு அடங்கலும் 16 திறவுகோலும் நான் ஏற்றி வைத்தேனே. ஜனங்களுக்கு துடிக்கின்ற துடிகளை கண்டு பூட்டுக்கோர் தக்கோலும் திறக்கலாயிற்றே. இம்முறை முறையாக பரிகாரம் செய்து கொண்டு தபசி மனம் இருப்பிடம் அறிந்து மானிடருக்கு ஏக பரபிரம்மனே போற்றி வாதகுறி பித்தகுறி சிலர்பட குறிகுறியாய் அறிகுறியாய் அறிந்து நாடி நடையறிந்து பரிகாரம் செய்தால் கவலை இல்லாமல் இருக்கலாமே. இந்த பாட்டோட முக்கிய கூறு என்னன்னா, மொத்தம் 5 வழி. யானை வழி, குதிரை வழி, வாத வழி, வில் வழி, காக்கா வழி. இந்த 5 வழிகள்ல உடம்புல மாறி மாறி வருமா. அதோட இருப்பிடம் எங்க இருக்கிறது அறியணும்னா நம்ம ஆசான்கிறத பல வருடம் இருந்து கத்துக்க முடியும். சீடனா பல வருடம் இருந்து சோதித்த பிறந்த அது என்னன்னு சொல்லுவாங்க. வழிகள் 5 தெரியாம நம்ம வைத்தியம் பார்க்கற வாய்ப்பு கிடையாது. அப்படி வழிகள் பார்த்து நாடி பார்க்க தெரியணும். 16 அடங்கல் தெரியணும். இதெல்லாம் இல்லாம நீங்க தீர்வு பார்க்க முடியாது. பொருள் அந்த 5 வழியில 3 வழி குறையும், 2 வழி இல்லாதே வாங்கி விடுன்னு சொல்லிப்பாரு. சோ இந்த 5 வழியும் 50 வழி வருமத்தோட தொடர்புடையது. வழி வருமம்னா நம்ம வருமத்துல 60ல ஏற்கனவே ஆசான் முன்னாடி பாகத்துல சொல்லியிருப்பாங்க. 50 வழி வருமம், 10 சய வருமம். 10 சய வருமம் இல்லாதே வாங்கி விடுன்னு இருப்பாரு. இப்ப அந்த 50 வழி வருமமும் இந்த 5 வழிகளோட எப்படி தொடர்பு, இதற்கு நம்ம எப்படி மருந்து கொடுக்கணும், நாடி பார்த்தாதான் மருந்து கொடுக்க முடியும். நாடி நிறைய எறியணுங்கிறத இந்த பாட்டோட மூலக்கூறு. அடுத்த இந்த மாதிரி நாடி நிறைய அறிஞ்சா கூட வாதத்துக்கும் பித்தத்துக்கு சிலர்பணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மருந்து நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மேற்கோள் காமிக்கிறேன் பாருங்க. வாத நடை குறை அறிந்தால் மருந்து ஈன்றிடு, பித்த சிலர்பண குறை கண்டால் மருந்தை ஈன்றிடாதே. முறையாக உண்மையை ஆராய்ந்து வாதத்துக்கு தைலமும், பித்தத்துக்கு லேகியமும், சிலர்பணத்துக்கு கசாயமும் கை குருநாடி கண்டு அடங்கலை கண்டு பிறகு மருந்தை ஈன்றாயானால் வருமம் தானாக இழந்துமே. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வாதத்துக்கு 10 வரும வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா பித்தம் 10 சிலர்பணம் 3 வருமத்துக்கு இந்த 13க்கு மருந்தை டைரக்டா கொடுக்க முடியாது. நம்ம நேரடியா கொடுக்க கூடாது. நாடி முறையா பார்த்து நாடி நிறைய அறிஞ்சு அடங்கலும் அறிஞ்சா பிறகுதான் அந்த நோய் என்னன்னு தேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து கொடுக்கணும். அதுதான் இந்த பாட்டோடது. அது மாதிரி வாதத்துக்கு தைலம் கொடுக்கணும், பித்தத்துக்கு தைலம் கொடுக்க கூடாது. ஆனா பித்தத்துக்கு லேகியம் கொடுக்கணும், சிலர்பணத்துக்கு கசாயம் கொடுக்கணும். 3த்துக்கும் 3 விதமா சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கிடையாதுங்கிறதா இந்த பாட்டோட குறிக்கணும். 3வது அறிப்பு, ஓகோ மானிடா, ஆதியிலே ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றி மண், தண்ணீர், ஆகாயம், புல் பூண்டு வகைகள் மிருக ஜாதிகளையும் மனிதருக்கு மகத்தாக உண்டாக்கின ஏக பரபிரம்மனை போற்றி, உருவில்லாதவரை போற்றி, ஊழவா போற்றி, ஆண்ட சொரூபா போற்றி போற்றி. மானிடருக்கு 4000 நோய்
மிருக ஜாதிக்கு 400 நோய், வறட்சி பறவைகளுக்கு 40 நோய், ஊர்வினை 8, தட்டுவருமும் 8ம் 6 உள்வருமும் கூடி ஆக்கி வைத்தேனே என்று அகத்திய மாமுனிவர் வினாவுகிறார். அப்பொழுது இடைக்காலர் அகத்தியரிடம் வினாகிறார் சீடர்களோடு, பசுவின் கன்று ஆனா பெண்ணா என்று கண்டறிவது எப்படி என்று வினாவுகிறார். அப்பொழுது அகத்திய மாமுனிவர் பசுவின் நெற்றி சுட்டியை கண்டு, கன்றுடைய நெற்றி சுட்டியை கண்டு ஆனா பெண்ணா என்று கண்டறிய வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது இடைக்காலர் சீடர்களுடன் இருக்கும்போது சீடர்கள் கூச்சலிடுகிறார்கள், யாசானே கடவுள் என்றும் கண்கண்ட கடவுள் என்றும் ஆசானுக்கு மீறி கடவுள் இல்லை என்றும் வினாவுகிறார்கள். இதை கேட்ட அகத்தியர் மனம் நெகிழ்ந்து மமதை கொள்கிறார். அப்பொழுது தண்டாபரை பூக்குள் இருந்து குடத்துக்குள் என்று உதித்தவனே என அசரீரி சதி சதி என்று கேட்கிறது. மமதை கொண்ட அகத்தியர் திரும்பும் போது இடைக்காலர் சீடர்களுடன் வந்து கன்று நெற்றி சுட்டியை வாள் கொண்டு மறைத்து விட்டது என்று கூறுகின்றனர். அப்பொழுது தாயுமானவர் வந்து அகத்தியரிடம், சாஸ்திரத்தை சுடு, சதுர்முறையை பொய்யாக்கு, சூத்திரம் கண்டு சுகம் பெறும் காலம் வரும், சொல் பிழையை திருத்து, ஏகாந்தமான அருமருந்து ஒன்று, அது என்னவென்று கண்டு அருந்துவோருக்கு நன்று நன்று, வர்ம வாகட நூல் நரம்பு வாகட சூத்திர திறவுகோலை 96 தொடுவருமும் நான் ஏற்றி வைத்தேனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டோட முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா முதல் பாகம் என்ன சொல்றது, உலகம் என்னெல்லாம் உண்டாகுது, முதல்ல ஆண் பெண் வராங்க, அதுக்கப்புறம் மண் தண்ணீர் ஆகாயம் புல் பூண்டு மிருகஜாதி வகைகள் இதெல்லாம் வருது. அடுத்து நோய், எத்தனை நோய், 4000 நோய் மனிதனுக்கு, மிருகஜாதிக்கு 400 நோய்ன்னு சொல்றாங்க, பச்சை பறவைகளுக்கு 40, ஊர்வினைக்கு 8 நோய். இந்த நோயை பத்தி ஆசை ரொம்ப முன்னாடி ஒரு 8 வருடம் முன்னாடியே இதை பத்தி பேசிப்பாங்க எப்படின்னு. அடுத்து பாருங்க, அகத்தியருக்கு இடைக்காலர் கேட்கும் போது கன்று எப்படி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கணுங்கிறதா சிஷியரோட கேள்வி. அதுக்கு அகத்தியர் வந்து கண்ணுடைய நெற்றி சுட்டியை பார்த்து சொல்லிடலாம்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கே அகதை வந்துருது. ஏன்னா ஆசானே கடவுள்னா அகத்தியரே கடவுள், கடவுளுக்கே அவர் தான், அதுக்கு மேல இல்லைன்னு சொல்லும் போது அந்த மமதை வருதான். அப்போ கன்றோட வால் வந்து நெத்தி சுட்டியை மறைத்து அது தப்பாயிருக்கும். அப்போ அசிரடி சொல்லுது பாருங்க, சாஸ்திரத்தை சுடு. அப்பனா அகத்தியர் எழுதுனது எல்லாம் ஒரு இடத்துல எழுதுனது எல்லாமே தப்பு. அதற்கப்புறம் எழுதுனதா வர்ம வாகன நூல் நரம்பு வாகன சீத்திர திறவுகோள், இந்த நூல் தான் உண்மையான நூல். அதுதான் இந்த பாட்டோட முக்கிய குணம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சூத்திரமும் தப்பு. அதனாலதான் சாஸ்திரத்தை சுடு, சதுர்முறையை பொய்யாக்கு, சூத்திரம் கண்டு சுகம் பெறும் காலம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், சொற்பிழையை திருத்தினா எழுதுறது எல்லாம் தப்புன்னு அர்த்தம். அதனால அகத்திய திருத்தி எழுதுறாரு. அந்த திருத்தி எழுதுறது தான் இப்ப ஆசான் கற்பனை குறிச்சு எது நாங்கெல்லாம் 15 வருடமா இருக்கோம், நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த நூல் தான் முக்கியங்கிறது தான் இந்த பாட்டு. இதுக்கான எடுத்துக்காட்டு, இதுக்கான அத்தாட்சியும் தான் இந்த பாட்டு தான் இதுக்கான அத்தாட்சி. 4வது பாகம் சொல்றேன். சண்டான தடவுமுறை தவறென்று எண்ணாதே, அன்றே கொள்வாய் அளவு தப்பி நடந்திடாதே, என் மகனே மாடு போகும். இந்த தடவு முறை பத்தி ஆசன் பல தடவை சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இதை ஏன் திருப்பி சொல்றேன்னா, தடவு முறை ரொம்ப முக்கியங்கிறத ஒரு பாகத்திலேயே நாங்க பேசுறோம். அதை நம்ம ஏட்டி மிதிக்கவோ ஏறி மிதிக்கவோ விரல் கொண்டு குத்துறதோ இது பண்ணக்கூடாதுங்கிறத இதை திருப்பி சொல்றது. சண்டான தடவுமுறை தவறென்று எண்ணாதே, அன்றே கொள்வாய் அளவு தப்பி நடந்திடாதே, என் மகனை மாண்டு போகும். 10 தசவாயுமும் 5 புலனும் தெளிவாக தெரிந்து பரிகாரம் செய்ய வேண்டும். 6 அடுக்கு செப்புக்குள்ளே அடங்கல் ஒன்று அடங்கி போச்சே, மெய் தீண்டா காலம் ஆயிடுச்சே, மெய் தீண்டா காலம் 6 அடங்களில் ஒன்றாயிற்றே, ஆசானை அருகிருந்து அடுத்து பாரு, ஒரு நாளும் இந்த வர்மத்தை தீண்டிடாதே, ஓகோ பரபிரம்மம் சொல்லி உண்மையாய் நடந்து கொள்ளே. அகத்தியர் 18 சீரடமும் தனித்தனியாக பாட்டு கொடுத்து முறையாக கற்றுக் கொடுத்து அத்தை மரத்தடியிலே 18 சீரரையும் நீங்கள் திசையாக சென்று பரியாகரம் செய்து முறையாய் நடந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று அகத்தியர் 18 சீடன்மார்களிடம் சொல்ல, இடைக்காலர் வினாவினார், கன்றுக்கு எத்தனை நரம்பு என்று உரையுங்கள் என்று. அதற்கு அகத்திய மாமுனிவர், மிருக ஜாதிக்கு 23,000 நரம்பு 400 முடிச்சு, பச்சை பறவைகளுக்கு 12,000 நரம்பு 40 முடிச்சு, ஊர்வன ஜாதிகளுக்கு 3,000 நரம்பு 8 முடிச்சு என்று தெளிவாக எடுத்துரைத்தார். பிறகு போகர் கடாச்சத்தால் விளக்கேற்றி கணபதி இட்டு பஞ்செழுத்து சுத்தி செய்து 6 8 தட்டு வருமமும் பாதித்தால் மனித கேளு, மனமது உண்ணி மயக்கம் வரும், சிறு வயதில் சிற்றனுபம் சீராகப்பா, லிங்கம் அது நீளும் யோனி அது மூடி போகும் தானே.
இந்த உண்மையை உண்மையான சீடருக்கு எடுத்து கொடு. சீடரை திரும்ப மறுபடியும் மறுபடியும் சோதித்து பலமுறை சோதித்து நூலை இயறு இப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டோட மொத்த கருத்து என்ன? மிருக ஜாதிக்கு, மானிடருக்கு, பச்சை பறவைக்கு, ஊர்வனைக்கு எத்தனை நரம்பு எத்தனை முடிச்சு, இது ஆசார் முன்னாடி பதிவுல சொன்னாலும் இப்பதான் நாங்க பாட்டை பாடி இது எப்படி வருது இடைக்காலம் அகத்தியரிடம் கேட்கிறாரு. அப்ப இது எத்தனை வருதுங்கிறத சொல்றோம். ஒண்ணு. அடுத்து 6 உள்வரமும் 8 தட்டுவமும் பாதித்தா என்ன குறிகோணம்னு சொல்லியிருக்கோம். லிங்கம் எடுக்காது, யோனிதான் மூடி போகும் தானே. அப்புறம் ஒரு சீடருக்கு யாருக்கு சொல்லி தரணும்? சீடரை ஒரு முறை மாதிரி பல முறை சோதித்து சொல்லி தரணுமா? ஒரு தடவையே சொல்ல முடியாது. அப்ப இந்த கலையை 5 வருடம் 6 வருடத்துல படிக்க முடியும்னா முடியாது. நாங்க 15 வருடம் ஆயிடுச்சு, நான் 15 வருடம் ஆயிடுச்சு, கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனால இந்த கலையை 5-6 வருடத்துல படிக்க முடியுங்கிறது மிகவும் கடினம். கடைசி பாடம் மெய்தீண்டா காலம் பத்தி சொல்லியிருந்தேன். நோக்கு வருமத்தை பத்தி, மெய்தீண்டா காலமுக்கும் நோக்கு வருமமுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு உண்டு. நோக்கு வருமம் பத்தி இப்ப நான் சொல்றேன். நோக்கு வருமத்துக்கான பாட்டு கணபதி காப்பு கட்டி 5 பஞ்சரத்தையும் சுத்தி செய்து மல்லன் கருங்காலி ஒரு நேரம் ஒரு இரவுதனில் ஒரு வேலைதனில் மந்திரம் என்னும் அச்சரத்தை 1100 முறை திணை ஓலையினில் எழுதி உருவேற்றி சுத்தி செய்து 1100 முறை ஜபித்து வந்தால், ஒரு மண்டலம் ஜபித்து வந்தால் மல்லன் கருங்காலியே கல்வியை கற்க செய்வான், கைலாசம் தான் காணலாமே. இந்த பாட்டோட அர்த்தம் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, மல்லன் கருங்காலி தான் நோக்கு வருமத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மந்திரம் தந்திரம் எந்திரம் அந்த மாதிரி கணக்குலயே தவிர மெய்தீண்டா காலம்ங்கிறது நரம்பு. சோ மெய்தீண்டா காலமும் நோக்கு வருமும் ஒன்று கிடையாது. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்க வருது. இது நம்ம திறவுகோலே இருக்கிற பாட்டு. அதுக்குதான் இப்ப நான் அது கூற வந்திருக்கேன். சோ இந்த தலைப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? வலிவருமம் பார்த்திருக்கோம், வலிகள்லாம் எத்தனைன்னு பார்த்திருக்கோம், அதனுடைய குடிகுணங்கள் பார்த்திருக்கோம், வாதப்பித்த சிறப்பணத்துக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கணும்னு பார்த்திருக்கோம், மிருகஜாரத்தி பச்சை பறவை ஊர்வினைக்கெல்லாம் எத்தனை நரம்பு எத்தனை முடிச்சுங்கிறத பார்த்திருக்கோம், மெய்தீண்டா காலம் பத்தி பார்த்திருக்கோம், அகத்தியர் எத்தனை நூலை எரிச்சாரு, ஏன் நம்ம நரம்பு வாகன சூத்திர தரவுகளை உயர்த்தி சொல்றோங்கிறத பார்த்திருக்கோம், நோக்கு வருமத்தை பத்தி பார்த்திருக்கோம். இது இன்றைய தலைப்பு. இப்ப இதோட ஆசா கேட்போம். ஆசா இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. வலிவருமத்தோட குணங்களையும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி, வணக்கம். நான் ஏற்கனவே 8-10 வருஷத்துக்கு நான் உங்கள்கிட்ட வலிவருமத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அங்க நான் சொல்லல, கிளாஸ் எடுக்கும்போது இல்லை, வலிவருமத்தை பத்தி வெளியே விடலை. பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே 60 வரமணி ஏதாவது சொல்லியிருக்கேன். 50 வருமம் வரி வருமா போகும், 60 வரமணி தான் சொல்லியிருக்கேன். வரி வருமா பாரி போகும். நம்ம இது ஒரு யூடியூப்ல பாடலை, இங்க பாடலை. அது ஆனால் பாடுவோம், எல்லாமே பாட தான் செய்வோம். ஆனால் எல்லாம் உடனே பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பாடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பெரிய கடல் எட்டாது, தோண்ட வந்து தீருக்கும். தத்துவம் 96னா உலகமே அதுக்குள்ள அடங்கி போச்சு. 96 வேற எதுவும் இருப்பாங்க. 96 தத்துவமும் 96 வர்மம் தான். வர்மத்துக்குள்ள பாட்டு உலகமே அதுக்குள்ள அடங்கிடும். அதில் உள்ள பாட்டை தோண்ட வந்துட்டே தான் இருக்கும். அது பொறுமுறையாக படிக்கணும். 10 வருஷம் பிள்ளை சொன்ன மாதிரி 5 வருஷம் 10 வருஷத்துல நான் படிக்க இயலாதுதான். குறைஞ்சது ஒரு 30 வருஷமாவது கூட இருக்கணும். கூட இருந்து நல்லாவே இருக்கணும். அதுக்கு இருக்க மாட்டாங்க. 5 வருஷம் 6 வருஷம் எப்பயுமே அதை சொல்லி நம்ம விட்டுருவாங்க. அந்த தொழில இருக்கக்கூடிய ஆளு நம்மகிட்ட இல்லை. வந்துட்டு அப்படி 5 வருஷம் 6 வருஷம் படித்து சொல்லி தமிழ்நாடு போயிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க நீங்க அவ்வளோ தொழில கிடையாது, இன்ஜினியர் மாதிரி. உங்களுக்கு இதை பத்தி ஆசான் தொழில் அடி, ஆனால் ஆசான இருப்பங்கிற கணக்கை விட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. இதை வச்சு சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை கிடையாது. ஆசான்ட்ட இருக்கணுங்கிற கணக்கு தானே இருக்கீங்க. எல்லாம் இருக்க மாட்டீங்க. தொழில இருக்கக்கூடிய இருக்கல. ஏன்னா படிக்க முடியாது போயிடும். ஏன்னா படிக்க முடியாது. படிக்கிறேன்னா என்ன மாதிரி ஆசை நம்ம தவப்பனு சம்பந்தம். தவப்பனோட மேலே பார்க்கணும். நம்ம தவப்பனை எப்படி பார்க்கணும், அதை விட மேலே பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆசம் எனக்கு ஆசை சொல்லுவார். எனக்கு ஆசம் 3 ஆசம் வர்ம ஆசம். அதில் ஒன்று நெய்யாத்தங்கிற மாதம் ஆசம், பிராந்திஸ் ஆசம். 3வது கடைசியில் எனக்கு நாகேந்திர ஆசம், கன்னியாகுமரி மாவட்டம். அவர்தான் ரொம்ப பெரிய ஆள். கடைசியில் நரம்பு ரொம்ப முக்கியமாக சுட்டி காமிச்சு. அவர் தான் யாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. படிச்சுட்டு சும்மா தான் இருந்தாங்க. அவர் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பாதத்தில் பல வருஷம் மட்டும் மண்டாடி கடைசியில் எனக்கு மாமா கட்டியிருக்காரு. அவரு சொல்லி இருந்துதான். கடைசியில் அவர் வரி வருமம் பிள்ளை வரி வருமம் என்னன்னா 50 வருமமும் நேரம் அறியாமலே வரும், சாமி அறியாமலே வரி கொதிரும். அது கொல்லன காரணம் என்னன்னா, அந்த வலி எந்தெந்த வருமத்துல எந்த வரி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் எவ்வளவு முக்கியம்.
5 வலியும் ஒரு இடத்துல நிற்காது, 5 இடத்துல நிற்குது. அந்த இடம் எந்த இடம்னு அறிஞ்சாதான் வருமானி அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வருமானி நரம்பு தெரிஞ்சவங்க அதை பண்ணாதான் சரியாக முடியும். இல்லைன்னு இறந்துடும். வருமத்துல அந்த 5 வலியும் எந்த இடத்துல நிற்கும், அது கூட என்ன கண்ணி வந்து நிற்கும் அதுவும் தெரியணும். என்ன கண்ணி நிற்கணும், அது கைக்குருவை நாடி பார்க்கணும். குருவை நாடி பார்த்து எந்த வருமத்துக்குள்ள அந்த வலி வருதோ அந்த வலி வருது, அப்போ அது இந்த வருமத்துல எந்த வருமானி நாடி பார்க்கணும். நாடி பார்க்காம நம்ம கிடைக்க முடியாது. ஏன்னா 50 வருவோம்ல, நாடி பார்த்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த 5 இடத்துல ராத்திரியை வச்சு 5 இடத்துல இருந்துக்கூடாது. இருட்டியாச்சுன்னா மனுஷனுக்கு உறக்கம். அப்போ அது ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு பாடியிருக்கேன். பாடிகாலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பாடிகனா உறக்கத்தில் கை பார்த்தாலும் ஒரே வாதம் தான். பித்தம சிலருக்கும் அடங்கி இருக்கு. கண்ண மூடி இருக்கும் போது தத்துவத்தில் சண்டை உண்டான் முடிஞ்சு போச்சுல. அப்போ அடங்கி நிற்கும், பித்தமும் காவமும் அடங்கி நிற்கும், வாத சேட்டை கூடுதல் ஏறி நிற்கும். அப்போ அவன் நைட்ல ஆளை கொஞ்சம் நிற்கும். அப்போ இது அவ்வளோ ஒதுக்கி தான் நிற்கும். அதை கை நாடி பார்க்கணும். நாடி பார்த்து சரி பண்ணாதான் அதுக்கு தான் வலி அஞ்சு அதோட தண்ணி ஜன்னியம் சேர்ந்தா நிற்கும். முதலே ஒரு உனக்கு பயமும் சேர்ந்து நிற்கும். தண்ணி பயமும் சேர்ந்து 2 அளவு நிற்கும். 5 வலியோட சேர்ந்து நிற்கும். அது எந்த வரமணி பார்க்கணும், அது நாடி பார்த்தா தான் முடியும். அது நாடி பார்க்கணும். அரிசிப்பட்ட சாமானிய மட்டும் விஷயம் கிடையாது. 72,000 நரம்பு. அது ஒரு நாள் 2 நாள் எல்லாம் ஒன்றும் படிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 20 வருஷமா கூடியே இருக்கணும். கூடியே இருந்து ப்ராக்டிக்கல் வந்துட்டே இருக்கணும். ப்ராக்டிக்கல் வர தான் படிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறீங்க நீங்க 15 வருஷமா இருக்கிறது தெரியாது. நாடி பார்க்குறீங்க கொஞ்சம். நான் பிள்ளைலாம் நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதிப்புக்கு அவசியம் நல்லா கணிச்சு பார்க்க தான் செய்வோம். ஏன்னா 15 வருஷமா எடுத்தாங்க. அவன் என் கூட இருக்கும்போது படிக்க தான் செய்வான். அப்படி பார்க்குறாரு. அப்புறம் உள்ள சொன்ன மாதிரி ஆசாண்டா சிஷி எப்படி இருக்கணும். ஆனால் நிறையா பாட்டி வச்சு ஆனால் கொஞ்சம் நான் பண்ணிடுறேன். ஆசாண்டி இருக்கும் நான் பாடிக்கிறதில்ல, பாடினா தான் பிள்ளை சொல்கிறான். 16 கிலோகிராமா 3 ஏற்கனவே 3 இடங்களாகி 3 உண்டாகி ஏகமாக வந்தது பரப்புறமா பேசுனாரு. எதுவும் நான் சொல்லி பிடிச்சிருக்கேன் முன்னாடி ஒரே கொண்டு பிடிச்சிருவாரு. ஏன்னா எல்லாமே நிறைய இருக்குது. அதை கண்டுபிடிக்க முன்னாடி எல்லாம் கடைசியாக உடனே கொண்டு பிடிச்சிருப்பாரு. அது வருமானி குழு முறையாக தான் படிக்கணும். இல்லைன்னு இல்லாட்ட முடியாது. புக்கை பார்த்து படிக்க முடியாது. புக்கில் எதுவுமே இருக்காது. குரு தொட்டு காட்டணும். தொட்டு காட்ட வித்தான் வித்த குரு தொட்டு காட்டி இதுதான் மக்கா இந்த நம்பான்னு சொல்லி காமிக்கணும். இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை, வராது, நடக்காது. அதான் அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, பிள்ளை சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் நான் அங்கேயே முத பாட்டு சொல்லிப்பாரு. முத பாட்டில் மட்டும் இல்லை, நரம்பு வாகட சுத்திர கொல்லி சொல்லிப்பாரு. நரம்பு வாகட உறுப்பு 32 நரம்புலையும் சொல்லியிருப்பாரு. இதை பத்தி பேசியிருப்பாரு. என்ன எழுதுவாருன்னா, சீசன் 12 வருடம் காத்தார் இன்னும் பொருள் வாங்கி 100 தக்க பொருள் வாங்கி 100 இவதான் யாருக்கு சிவயோகிக்கு ஈந்தாயானால் உண்மையா நடக்க ஊக்கம் சொல்வேன். அல்லாதற்கு கொடுப்பாயானால் சாவதுவை கடன் நிறையில் உருவே சொன்னேன். தரணை மீதில் நான் இதுவே ஒளியா சொன்னேன். நாம நின்று மரத்தார் பாறை திட்டமில்லா மரத்தார் பாறை பாரப்பா படுவரும் ரெண்டும் பாங்கான தொடுபொருள் தொடுக்காரும் மெய்தண்டா காரம் உண்டு வெற்றி பச்சையும் ஆக காலம் பச்சை முடியிற காரமும் செய்து வினை தீர்க்க செய்து வச்சாரு. வினை தீர்க்க செய்து வச்சாருன்னா இந்த அவ்வளவும் வர்மங்கிறது நீங்க சாமானியப்பட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது. அது ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். புள்ளி கணக்கு கிடையாது. நீளத்திலேயே நரம்புல தான் இருக்கு. நீளத்திலேயே நரம்புல இருக்கு. அதை கட்டியாச்சு அதுக்கு மேல மரமும் கர்மமாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மரமும் வாதம் காத்துத்தானே அதில் பித்தமும் தொட்டுதான் நிற்கும். அது காத்து. அதை காத்து நம்ம கட்டுற பிடிக்க முடியுமா? அடிச்சு வாய்க்கு போகும். அது அதனால அதை கட்டுக்க நம்ம நடத்த முடியாது. அது நரம்புல இருக்கு. அடிச்சு வீசுக்கும். அதான் ஃபுல்லா சொன்ன மாதிரி விஷ நரம்பு. விஷ நரம்பு தான் ரைட்டாக ஆளை பண்ணலாம். பாம்பு முகத்துல மாதிரி சிரித்து வரும். வலுவாத விஷ நரம்பு ஆளை கொண்டுடும். அது அவ்வளவு நீளத்துல நரம்புல தான் இருக்கு. எந்த வருமத்தை எடுத்துட்டாலும் நரம்புல நீளமா தான் இருக்கு. அது குறைஞ்சி எனக்கு அதுல இருந்து என்ன செல்வம் எனக்கு என்ன ஆதியா பெரிய வரனா 2000 அது குறைஞ்சி என்ன சிஷ பிள்ளை பெரிய எப்படி சொல்லி போறேன்னா, அந்த நம்ம இதுக்கு நம்ம அது சொல்லிட்டோம். சிஷியை எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், 16 வருஷம் 12 வருஷத்துக்கு போறதான் சொல்லி கொடுக்கணும். அதை பல முறை சொல்லிக்கிறது. தக்க பொருள் வாங்கினா இவங்க சிவஜெயந்திக்கு பொருள் கிடையாது, பணமும் கிடையாது. அவங்ககிட்ட அது பணத்தை எதிர்பார்க்க மாட்டாது. இப்போ முதல்ல சொன்னோம்ல, ஆசாங்க வாரம்னா இவன் தண்ணி கொண்டு வச்சு நிற்பான் தோட்டத்துல செம்புல. அவர் வாரம்னா கீழே கட்டை வச்சு அவர் நிற்க வச்சு காலை கழுவி உள்ள விட்டு விடுவோம். ஆசா வாங்க பெருவை வாங்க. அதைத்தாங்க சொல்லுவார். தக்க பொருள் வாங்கி நூறு ஏங்குதான். அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு அதை படிக்காதான் இதை பாதுகாப்பாங்க. அந்த பிள்ளைக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தான் அதை சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காரு.
அதான் சிவயோகிக்கு இந்த அளவு மேல நடந்து கொள்ள ஊக்க சொல்வேன்னு சொல்லுவார். புரியுதா? அதுதான் என்ன சொல்லி பாருன்னா, வைத்தியருக்கு கண்ணு 3, கண்ணு 3, தலைகள் 5, கைகள் 6, முகம் 8, கால்கள் 10. வைத்தியருக்கு ஒரு கண்ணு ஞானம். ஞானம் அறிந்தவருக்கு நாவிலும் கவி தனியம் போறான். 60 ஆடும் சிறப்பு 60 சுத்தி கண்டிப்பா செய்யணும். சுத்தி செய்யாம மனசு செய்யக்கூடாது. அந்த கணக்கை பார்க்கும்போது என்னுடைய கணக்குல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நினைச்சிருக்கேன்னா, 72 நரம்பு வரம்புகள் இதே உலகம் படிக்க பத்தாது. இந்த சுத்தி செய்யப்படி 64 ஆடு சேர்த்துக்கல, அதெல்லாம் படிக்கும் போது நம்ம இந்த பாடம் பத்தாது, போராத விஷயம். அப்படி இருக்கிற எப்படி 5 வருஷம் 10 வருஷம் படிக்க முடியும்? 72,000 நரம்பையே படிக்க முடியாது. ஒரு இது ஆடுகிறக்கும் கூட பறிச்சு எப்ப முடியாது. அதைத்தான் என்ன சொல்லி பாருங்க, ஒன்றிலே ஒன்று படிச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு முறையா படிச்சிருப்பாரு. நரம்பு முடிச்சு அதுக்கா உள்ள விட்டுருப்பாரு, அதை அணங்கள்லாம் உள்ள கொண்டு விட்டுருப்பாரு, மர்மத்துக்கெல்லாம் ஒன்றை கொண்டு விட்டுருப்பாரு. அப்படி ஒண்ணுன்னா கொண்டு விட்டுருப்பாரு. 6 ஆதாரத்துக்கு முட்டை மாதிரி ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. அது 6 மணிக்கு நினைக்க மாதிரி உங்களோட உள்ள கிடையாது, முட்டை மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். உள்ளுறமும் அதை மாதிரி தான், கட்டு உரமும் அதை மாதிரி தான். கட்டு உரம்லாம் அங்கே உடலை ஃபுல்லா இருக்காது, அங்கங்கே ஒரு இடத்துல தான் வச்சுட்டாரு. அதான் வருமானி 2வது மருந்து இல்லை, அதான் 60 வருடம் மருந்து நினைச்சிருக்கான் சொல்லி முடிப்பாரு. புரியுதுல? அதுதான் இந்த இதுல எந்த இலையுமே இந்த 2 நூலும் பெரிய நூல். இந்த நூல்ல எதிரையுமே உள்ள சொன்ன மாதிரி நோக்கருவத்துக்கு சொல்ல முடியாது. சொல்லுதுதான் பெய்கின்ற காலத்துக்கு சொல்லிட்டு போவாரு. இதுக்கு அந்த 2 வந்துருச்சுல ஆனா குருட்ட காட்டுமா குருநாட்டு காட்டுங்க. அதை படிக்கட்டா அது யாருப்பா படிப்பாங்கக்கா, அது வேண்டாம் காட்டுது. ஏன்னா அது கேடாம். அதெல்லாம் வேண்டாம் கட்டிக்கிட்டா நான் கையை எடுத்துக்கிட்டு. ஆனா அது மந்திரம் உண்டு, இலக்கி வச்சா அது சொல்லி சீதாஞ்சி அடிக்கும், பார்த்தாலே அடிக்கும். ஆனா அது நமக்கு தேவையில்லை விஷயம். நம்ம படிக்கணும், படிக்கணும், நல்ல மக்களை காப்பாற்றணும். அதுதான் என்னுடைய கணக்கு. அதனால தான் நான் சொல்லித்தர நினைக்கிறேன். சரியா? நீங்க 15 வருஷத்துக்கு மேலேயே படித்த பிள்ளைலாம் 15 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு இன்ஜினியர் தேவையில்லை, தேவையில்லாததுக்கு சரி இன்ஜினியர் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இன்ஜினியர் பண்ணலாம். தொழிலில் உள்ள ஆளுகள் இல்லை, படிக்க மாட்டோம். ஏன்னா அது படிக்க முடியாது. ஒரு நாடுல ஒரு பெரிய இடத்துல இடம் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு பெரிய இடத்துல இடம் நாடி காசுக்கு சொல்லிக் கொடுக்க நான் சொல்லிக் கொடுக்க முன்னுக்கு வரதாங்குது. கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுத்து வரதாங்குது. 10 வருவம் என்னோட சிஷியம் என்ன ஒருத்தான் சொன்னா, நான் 10 வருஷம் ஆச்சு, நீங்களும் ஒரு 10 வருஷம் வந்தா தான் என்ன பண்ணி விட்டுனா அந்த அன்னைக்கு போட்டான். இந்த 7வது விஷயம் அதனால ஆளை காணும் இல்லை. 10 வருஷமா நீங்க 10 வருஷமா நானும் 10 வருஷமா ஆளுடாத ஒன்று தான். அதெல்லாம் படிக்க முடியாது. 10 வருஷம் 5 வருஷம் வாய்ப்பில்லை எனக்கு. இப்போ 64 வயசு ஆச்சு இல்லையா, நான் 9 வயசுல இருந்து படிக்க வந்தான். 45 வருஷத்துக்கு போதான் வருமானம் என்னன்னு பார்த்துட்டேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஃபுல்லா கலரியா தான் படிக்கிறது. ஆனா மருந்துகளை கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. இருந்தாலும் வருமானம்னா என்னங்கிற கணக்கு 45 வருஷத்துக்கு போறான். எனக்கு போக்குகள் எல்லாம் அறிஞ்ச வரதான் எனக்கு சொல்லியிருந்தேன். 3 குருமாரி எனக்கு 22 பேர் உண்டு கலரி ஆசனங்களை சேர்த்து. அதுல 3 பேர் பெரிய வருமானிகள். அதுல முக்கியமான இடம் சொல்லியிருந்த நாகேந்திராசன். வேற எல்லாத்தையும் படிச்சு கடைசியா எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போச்சு. மக்காணி சுட்டி காணிச்சா வரலாம், இதுக்கு மேல இல்ல மக்காணி சுட்டி காணிச்சா வரலாம். ஆனா துளிச்சி இல்லை, சும்மா தான் படிச்சிருந்தாரு. அது எனக்கு அந்த எம்பெருமா ஐயா எனக்கு வரபிரசா மாதிரி எனக்கு கிடைச்சு. அதை நான் அது உங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன். இவ்வளவுதான். அது நீங்களாக பயன்படுத்துறதுக்கு இருக்கீங்க. அதை நீங்க படிச்சுட்டா நீங்க பயன்படுத்தா படிச்சு சும்மா போக கூடாது, நாட்டை காப்பாற்றணும். படிச்சு வச்சுட்டு நமக்கு 2 பைசா பெறக்கூடாது, இதெல்லாம் தொழில் பேரும். அதனால நீங்களும் நாட்டை காப்பாற்றினா தான் தொழில். நம்ம இல்லை அமையாது, மறைச்சுக்குவார் அமையல. வேற விளம்பரம் பார்ப்போம். வாதத்துக்கு தைலம், பித்தத்துக்கு லேகியம். அது எப்படின்னா என்ன சொல்லி பாருன்னா, வாதம் அந்த 60 வருமத்துக்கு மருந்து கிடையாடிட்டாரு. 48க்கு பத்தி குறைய பிடிச்சி மருந்து இருப்பாரு. ஏற்கனவே நான் 9 வருஷத்துக்குள்ளே பாடிட்டேன். இன்னைக்கு 9 வருஷத்துக்குள்ளே பாடிட்டேன். இந்த 60 வருமத்துக்கும் மருந்து இல்லை தான். வருமானிகள் நரம்பு கட்டினா அது எங்க போனாலும் சரியாது, அவன் இறந்துக்குவான். ஆனா அதை செய்ய மாட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு தேடி செய்தாலும் கண்டிப்பா செய்வாங்க. நம்ம உயிர் போகும் நம்ம இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு தட்டிடுவாங்க. இல்லைன்னா அது வாய்ப்பையில கட்ட மாட்டாங்க. அது மருந்து இல்லை. இதுல 60ல இந்த 10 வருமும்
பித்த வருமம் 10 வருமம் வாத வருமம் 3 வருமம் கவ வருமம். இந்த மூணுக்கும் வாத வரும்போது 10 கண்டுபிடிச்சு வந்து விடணும். இந்த பித்த வருமம் இந்த 60ல 10 வருமம் வாத வருமம் 10 வரும் பித்த வரும் இந்த கண்டுபிடிக்கணுமா 60 கண்டுபிடிச்சு இந்த வாத வருமம் வந்து அடி கொண்டுக்கணும். அந்த வாத வரும்போது மருந்து கொடுக்கணுமா. வந்து எண்ணெய் அதை மேக்சிமம் எண்ணெய்த்தான் பயன்படுத்தணுமா. பித்த வரும் இந்த 10 அந்த 60 வருமம் அது நான் காலை வரும்போது வாய்ப்புன்னா சொல்லுவேன் உங்களுக்கு. காலை வரும்போது சொல்லுவேன். ஆனா எப்படி எல்லாம் சொல்ல முடியாது. காலை வரும்போது சொல்லுவேன். இந்த 10 வருமம் ஆனா படிச்சவன் தானா சொல்லுவேன். இந்த 10 வருமமும் பித்த வருமம் எங்க இருக்குன்னு அறியணும். அறிஞ்சு அந்த பித்த வருமம் கண்டா ஈண்டிடாதே மருந்து ஈண்டிடாதே. சில போனா 3 வருமம், சில போனா 18 வருமம் சொல்லிருக்கா. 3 வருமம் அந்த 3 வருமம் கண்டு மருந்து ஈண்டிடாதே. பாக்கியில மருந்து கொடுத்து அதுதான் அந்த வாதம் கசாயம் சொல்லுவார். லேகம் கசாயம் சொல்லுவார். வேற லேகம் அந்த 3 மருந்து கொடுக்கணும். இந்த 10 கண்டுபிடிச்சு பிரிக்கணும். இந்த 13க்கு மருந்து கிடையாது. புரியுது. அதை கொண்டுரும். அப்ப அதுல என்ன வலி நிற்கிது வாங்கணும். என்ன வலி அந்த 10 வருமத்துல என்ன வலி நிற்குது, அதோட குறிகுணங்களை என்ன வலி இருக்குது, அந்த வலி கண்டு நம்ம மந்திக்கணும். அதே மாட்டிக்கிடுவோம். அந்த வலி கண்டு சண்டாள கிழமை தவறு அடியில அந்த அழைவு தப்பி நடந்துடாதே. ஆவணியிலே மாண்டு போவாங்க. அதான் சொல்லிட்டே வருவாரு. பூமியிலே மாறிடா நீ பூமியில வாழறதுக்கு நடக்க பூ போல் நடக்கணுமா. பூமியில நோக்கணும். பூ போல் நடக்கணும். அன்னம் போல் சொல்லணுமா. அது போல் நடக்கணுமா. நடந்து நீ நடப்பா. ஏன்னா ஆவணியிலே மாட்டு போவாங்க. அது மீறி போனா ஆவணியில மாட்டு போவாங்க. வைத்தியனுக்கு அதான் அவங்க சொல்லிக்கொண்டாங்க. வைத்தியனுக்கு கண்ணு 3 ஒண்ணு ஞான கண்ணு. அந்த ஆடுஞ்சரக்கு 60 நாள் சுத்தி வணங்க. அந்த 60 நாள் மறந்து வந்தா நான் கால வரைக்கும் பாடுவேன். பாட்டுருக்கேன் கால வரைக்கும் படத்தாக்குவேன். இல்ல இதுக்கு நம்ம வழக்கம் அவ்வளோ எல்லா வேலையும் சொல்லியிருக்கோம். அவள் அனைத்துக்குமே தத்துவம் சொல்லித்தாருக்குள்ள அடக்கி போச்சு. எவ்வளவு பாட்டு இருக்கு. இப்படி ஒரு நூலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நானும் உலகம் நம்ம கன்னியார் மாவட்டம் உலகம் அங்க அவ்வளவு இடம் சுற்றி பார்த்துருக்கேன். இப்படி ஒரு நூலை நான் அங்கே பார்த்துக்கிறேன். அதான் பொருவு தொட்டு காய்க்கணும். அப்பதான் அந்த நூலுடைய வழக்கம் தெரியும். எல்லாம் பொருவு தொட்டு காட்டணும். அந்த நம்மளை படைச்ச அந்த பெருமான நமக்கு நிக்கணும், துணையா இருக்கணும். அப்பதான் அந்த நூலோட விளக்கம் நமக்கு அறிய முடியும். நான் வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு இல்லை. நம்மளை படைச்சவர் அவரு நமக்கு நிக்கணும். குருவுக்கும் கிடையாது, அவர் நமக்கு கிடையாது. நம்ம தொழில் கிடையாது, அவருடைய தொழில். அவரும் நமக்கு துணையா இருந்தா தான் நம்ம கண்டுபிடிக்க. அந்த நூல்ல ஒண்ணுமே பார்த்தா ஏதோ போயிடும் புத்திக்காக போட்டு போயிடும். ஐயா இந்த ஒண்ணுமா வச்சாங்க. குரு தொட்டு காணிக்கணும். அந்த உண்டாக்கி விட்டது கூட இருக்கணும். அதுதான் ஞானம் உள்ளவனுக்கு நாவிலும் கவிதானே தெரிவித்தவில்லை. ஞானம் உள்ளவருக்கு நாவிலும் கவிதானே கண்டுபிடிப்பான். இதுதான் பாட்டு. வேற பொதுவான கேள்வி. வெளியில எல்லாரும் சினிமா காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரி அப்படி இருக்கு. அதுக்கும் நம்ம மர்மத்தில் இப்ப சொல்லி இருக்கிற காக்கா வலி அப்படின்றதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க? வலி வந்தாலே இந்த நம்ம தொடர்பு தான். வலி 5 வலி அந்த 5 பேர் சொல்லி வலி வந்தாலே நம்ம தொடக்கம். மற்றபடி வலிகள் நிறைய இருக்கு. நரம்பு வலிகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே சொல்லி நம்ம நானபல வலி வாத நரம்பு வலி அப்படின்னு நிறைய இருக்கும். அப்ப அந்த இழுப்பு உண்மைதான். இந்த அதெல்லாம் உண்மைதான். இதே இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு பிஎஸ்எம்எஸ் பிள்ளை யார்ட்ட படிச்சிருக்கிற பிள்ளை காக்காளி வந்து மருந்து கொடுத்து உணவாக்கிருக்கிறேன். ஒன்றும் 10 கல்ல இதே இடத்துல கொடுத்துருக்கேன். காசு நடந்துட்டு வலிப்பு வந்து அதை சரி பண்ணிட்டு உடனே மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வச்சு நான் சம்பவம் அதெல்லாம் அதுக்காக வரதான். அந்த வலி வந்து அதனால வராது. வேற உனக்கு வேற இந்த திருப்பு அடுத்த பேசுவோம். சரி, டைம். நன்றி, வணக்கம்.